இப்போ சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் சன்ரைஸே வந்துருச்சு. சரி, ஸோ அவ்வளோதான். ஸோ சன்ரைஸ் பார்க்க முடியாது. வேண்டிய வரத்தை என் அப்பன் ஈசனிடம் கேள். கேட்டதை கொடுக்கும் தன்மை ஒருவனுக்கே உண்டு. சரியான கூட்டம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இந்த அளவு கூட்டமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் இந்த கூட்டத்தில் சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் பரமேஸ்வரன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றிட்டாருன்னே சொல்லலாம். பொதுவாக சூரியன் இருக்கப்போ சந்திரனை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெள்ளையங்கிரி மலையில் இன்றைக்கி நம்ம அந்த அதிசயத்தை பார்க்க போகிறோம். சூரியனையும் அதுக்கு நேர் எதிர்னு ஆப்போசிட்டில் சந்திரனையும் பார்க்குறோம். அங்கே இருக்க தான் சிறுவாணி. ஸோ உலகத்திலே 2வது டேஸ்டான தண்ணி. எங்கடா கூட்டு போய்கிட்டு இருக்கு இந்த ரூட்டு? விட்டா கைலாசத்துக்கு கூட்டு போயிரும் போல. ப்ரோ இது என்ன மலை? வெள்ளியங்கிரி ப்ரோ. 6வது மலை 7வது மலையா கேட்டால் நீ வேற பண்ண. 7வது மலை கடைசியா ராத்திரி முழுக்க ஏறி 7வது மலை வெறுத்துட்டேன் ப்ரோ. ஆனால் சீரியஸா சூரிய ஒளி சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் சன்ரைஸே வந்துருச்சு. சரி, இன்றைய நாள் எனக்கு சொல்லப்போனால் எனக்கு மனசே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ சன்ரைஸ் பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு மனசே இல்லைங்க, மைண்டே இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு சிவனையும் பார்க்க வந்துட்டு என்னப்பா கடவுளை இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது. பட் அப்போ அந்த சமயத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. ப்ரோ சன்ரைஸ் வரப்போகுது. ஏமா மேலே உட்காந்துலாம். பாறை மேலே ஏறி உட்காந்துலாம். போ, பாறை மேலேருந்து எடுத்தால் சன்ரைஸ் எடுக்கலாம். டைம் ஆச்சு. ஐயோ சன்ரைஸை மிஸ் பண்ணிடுவோம்னா வெறிண்டு வந்தேன். எது மேலே போகலாம்? வாத்தால அப்படியே ஃபாலோ பண்ணி வா. சன்ரைஸ் எடுத்தே ஆகணும். எப்பா இன்னும் கொஞ்சம் ஹைட்டா. இதுக்கு மேலே ஹைட்லாம் ஏற போகிற முடியாது. அது கரெக்டாக இருக்கும். நான் அங்கேருந்து டைமில் போடுறேன். கரெக்டாக இருக்குது ப்ரோ. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பூச்சி கீச்சி எதுவும் வந்துடக்கூடாது. அப்பாடா வந்துடுச்சு ஃபைனலி. ஐயோடா வேற லெவல். நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் சன்ரைஸ் மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு. பட் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க. இது இன்னொரு சூப்பர் அருமையான காட்சி உங்களுக்கு காமிக்கிறேன். சூரிய உதயமாகும்போது உங்களுக்கு சந்திரனும் தெரியுது. இதை நீங்கள் பார்க்கும்போது ராம் ப்ரோ, ஏ ராமே இருக்கியா? உயிரோட தானே இருக்க? இப்போ வேற லெவலுங்க. ஸோ மார்னிங் சன்செட் சன்ரைஸு. ஸோ மார்னிங் சன்ரைஸ் உண்மையிலே வேற லெவலில் தெரியுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. அப்பா அல்டிமேட். பொதுவாக சூரியன் இருக்கப்போ சந்திரனை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெள்ளையங்கிரி மலையில் இன்றைக்கி நம்ம அந்த அதிசயத்தை பார்க்க போகிறோம். சூரியனையும் அதுக்கு நேர் எதிர்னு ஆப்போசிட்டில் சந்திரனையும் பார்க்குறோம். ஸோ வெள்ளையங்கிரி வந்து கரெக்டாக இன்றைக்கி டேட் என்னென்னா, ஸோ மார்ச் 16, ஜனவரி பிப்ரவரி மார்ச் 16. ஸோ மார்ச் 16 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளையங்கிரி நீங்கள் வந்த மக்கள் எல்லோரும் இந்த அதிசயத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்களும் ஒரு ஆளாக தான் கவுண்ட் மார்க்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. சூரியன் அதுக்கு நேர் எதிர் ஆப்போசிட்டில் சந்திரன். ஆல்ரெடி இதை நான் 2 டைம் பார்த்துருக்கேன். தஞ்சாவூர் டெம்பிளில் 1 டைம் பார்த்தேன். ஸோ அதுவும் சிவபெருமானோட ஸ்தலம் தான். பட் வெள்ளையங்கிரி இதுவும் தென்கைலான்னு அழைக்கப்படுற சிவபெருமானோட ஸ்தலத்தில் சந்திரனையும் அதுக்கு நேர் எதிர் ஆப்போசிட்டில் சூரியனையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. பார்த்துருந்தா கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. நான் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு. பட் கடவுள் அதை நிறைவேற்றிட்டாருன்னு சொல்லலாம். பார்த்தது மட்டும் இல்லை, அதை பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். செம்ம கூட்டமாக இருந்தது. சரியான கூட்டம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இந்த அளவு கூட்டமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் இந்த கூட்டத்தில் சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் பரமேஸ்வரன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ சன்ரைஸை பார்த்தது மட்டும் இல்லை, அதை பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத
நீங்கள் அந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் நான் அதை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. வேறு எதுவும் இல்லை, கோப்ரோவில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்தலாம். டைம் லேப் முடிஞ்சு அது எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தெரியும். ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட நான் சூரியன் சன்ரைஸ் பார்த்தே 2-4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் நான் ஸ்டார்டிங் படிக்கும்போது தான் நான் இயர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் சன்ரைஸ் பார்க்குறதே இல்லை. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் வெள்ளையங்கிரியில் இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன். ஆத்தங்கரையில துணி துவைக்க போட்டிருக்கிற கல் இல்ல, அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்கன்னா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்கணும். In the history of India, வெள்ளியங்கிரி வந்திருக்க பீப்புள்ஸ் எல்லாமே சிவனை பார்க்க வந்திருக்க நினைக்காதீங்க. ஸோ அவர்கள் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட வந்திருக்கிறத விட அதிசயமான விஷயம், இந்த மாதிரி உயரமான இடத்துல உட்காந்து சிகரெட் அடிக்கிறதுக்காக பெருமையாக இருக்குது. கேட்டால் சிவர் எப்படியோ அந்த பரமேஸ்வரன் கருணையால் சூரிய உதயத்தை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பரமேஸ்வரன் தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் 7வது மலை ஏற வேண்டியது இருக்கும். ஸோ பயணத்தை ஆரம்பிக்கலாம். வா, வேற லெவல் தலை. அங்கே இருக்க பிளேஸ்லாம். அது கேரளாவா? ஆமாம் ப்ரோ, அந்த சைடு கேரளா பொண்ணுங்களாம் க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்திருக்க சிவனை பார்க்க வந்திருக்கோம். அதனால் அங்கே இருக்க தான் சிறுவாணி. ஸோ உலகத்திலே 2வது டேஸ்டான தண்ணி சிறுவாணியை ஜூம் பண்ணுவோமா டேமை? இதுதான் ப்ரோ சிறுவாணி டேம். தெரியுதா? அந்த டேமே வித்தியாசம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இது டேம் சிறுவாணி தண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துலேயே டேஸ்ட்டாக இருக்க தண்ணியில் இதுதான் 2வது. அப்போ ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரில, ஆனால் உலகத்துலேயே 2வது டேஸ்டான தண்ணி சிறுவாணி தண்ணி இதுதான். பாத்திரம் கிளம்போம். டேரெக்டாக அங்கே போய் குடிச்சு பார்க்கணும் சிறுவாணி தண்ணியை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அங்கே பைப்லேருந்து அங்கேருந்து வந்து அவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆகி வர்றதுக்கு டேஸ்ட்டு மாறும்ல, மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ, கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கிற குளிரை தாங்கிட்டோம், வரப்போகுது. இப்போ பொழக்கிற வெயில தாங்கணும். மண்டையை பொழந்து ரெடியாக இருக்கான். எப்படியோ நைட் டைம் சர்வே பண்ணியாச்சு ஈஸியாக. ஆனால் பகலில் அந்தளவு ஈஸியாக சர்வே பண்ணிட முடியாது. அது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. பட் ஐ கேன் டூ திஸ் ஆல் டே. பார்த்துடலாம். ஈஸ்வரா, எங்கடா கூட்டு போய்கிட்டு இருக்கு இந்த ரூட்டு? விட்டா கைலாசத்துக்கு கூட்டு போயிரும் போல. வெள்ளையங்கிரியோட வரலாறு தெரியுமா? ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி படிக்கலையா? நான் ஒரு ஸ்டோரியில் கேட்டேன் ப்ரோ, ஒரு ரீல்ஸில் ஒன்று கேட்டேன். ஒரு பொண்ணு தென்கோடி முனையில் சிவனையே திருமணம் செய்வேன் என்று தவறு இருந்துச்சான். ஆனால் என்ன, சிவபெருமானால் அந்த பொண்ணை திருமணம் பண்ண முடியல. அதனால தான் இங்கேயே சோகத்தில் அமர்ந்து உக்காந்துட்டாரான். அவர் உட்கார்ந்த ஒவ்வொரு இடமுமே கைலாயம்னு அழைக்கப்படும். அதனால தான் இது தென் கைலாயம் என்று அழைக்கப்படுதான். த ஹிஸ்ட்ரி. அதுக்கு தான் கொஞ்சமாக ஹிஸ்ட்ரி படிக்கணும். எங்கே வர்றாங்க, வந்தாங்க, கும்பிட்டாங்க, ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க, ஃபோட்டோ போட்டோம், போஸ்ட் போட்டோம்.
ஹிஸ்ட்ரி படிக்கணும் ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வெள்ளையங்கிரி. அதாவது தவ இருந்த ஒரு பொண்ணு சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவ இருந்தாங்க. பட் தவ வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல. சப்பா என்னால் பேசவும் முடியல, டயர்டாக இருக்குது. நான் பேக்ரவுண்டில் பேசிக்கிறேன். பாதியா? பாதிக்கு டப்பா டான்ஸ் ஆடுது. ஆமாம் ப்ரோ, ஜாலியாக ஒரு ட்ரிப். ஜாலியாக இருக்கணும். அந்த இப்படி இருக்குன்னு நான் என்ன நினச்சி கூட பார்க்கல.